இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 119 அதனுடைய 126வது வசனம், நீதியை செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிற வேளை வந்துவிட்டது. இன்றைக்கு நிறைய மனிதர்கள் பொறாமையினால் கதவை அடைத்திருக்கலாம், வேண்டுமென்றே கதவை அடைத்திருக்கலாம். இவன் எங்கே உயர்ந்து விடுவானோ, வளர்ந்து விடுவானோ, முன்னேறி விடுவானோ என்று கூட கதவை அடைத்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். உங்களுக்கு நீதி செய்யும்படி அவருடைய வேளை வந்துவிட்டது. அவர் உங்களுக்காக கதவை திறக்க போகிறார். மனிதனால் அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் ஆண்டவர் உங்களுக்காக திறக்கிற நேரம் வந்துவிட்டது. சொந்து போயிருக்கலாம், கலங்கி போயிருக்கலாம். ஏனென்னுடைய வாழ்க்கையில இத்தனை தடைகள், ஏனென்னுடைய வாழ்க்கையில கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது. ஆண்டவரே, நாலா திசைகளிலும் எனக்கு விரோதமாய் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறதே, நான் எங்கே போவேன்? எனக்கு எப்பொழுது உயர்வு வரும்? நான் எப்பொழுது முன்னேறுவேன்? எப்பொழுது அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்தரிப்பேன் என்று பல கேள்விகள் எழும்பி குழப்பத்தின் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நீதி செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது. கலங்காதீங்க, உங்களுக்காக கதவை ஆண்டவர் திறக்க போகிறார். நேரம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஜபங்கள் வீண் போகாதபடி, நீங்கள் வடித்த கண்ணீர்கள் வீண் போகாதபடி, நீங்கள் காத்திருந்த நாட்கள் வீண் போகாதபடி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வேளை வந்து விட்டது. எதற்காகலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, எதற்காகலாம் நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, அதிலே கர்த்தர் மகா பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கதவை திறக்க போகிறார். உங்க வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க போகிறது. நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எதெல்லாம் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஓட போகிறது. அற்புதத்தின் கதவுகள், அதிசயத்தின் கதவுகள், ஆச்சரியத்தின் கதவுகள் உங்களுக்கு முன்பாக திறக்க போகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நீதி செய்ய கர்த்தருக்கு வேளை வந்தது என்று வேதம் சொல்லப்பட்டது போல, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் முகாந்தரம் இல்லாமல் அடைக்கப்பட்ட கதவுகள், ஆண்டவரே, வேணுமென்றே அடைக்கப்பட்ட கதவுகள், பொறாமையினால் அடைக்கப்பட்ட கதவுகளை எல்லாம் கர்த்தர் திறக்கும்படி கிருபை செய்கிற தகப்பன், நீ நீதி செய்கிற தகப்பன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மையாய் செபித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கதவுகளை திறந்து இவங்களை ஆசீர்வதியும். எந்தெந்த காரியத்துல கதவு திறக்க வேண்டுமோ அதிலெல்லாம் கதவுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.